I like you. Thanks. I love you. I kill you. என்னடா நடக்குதுங்க? ஐயோ. இனிமேல் இந்த காலேஜ்ல இது மாதிரி குடுக்கற வாங்கல இருக்கப்படாது. இது இவங்க ரெண்டு. சார் ஐயா வராரு. ஐயா ஐயானா எந்த ஐயா? என்னதான் தம்பி இந்த ஊர்ல ஐயான்னு சொல்லுவாங்க? ஓ இல்ல, ஊருக்கு ஊரு தெரு தெரு எல்லாரும் ஐயான்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க எத்தனை பேர் தான் ஐயான்னு கூப்பிடுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐயா பெரியார் ஐயா தான். உங்க பேரு ஐயா தானா? தம்பி ரொம்ப தமாஷா பேசுறீங்க. தம்பி, எங்க சாதி எனக்கு கொடுத்த பட்ட பேர் தான் அந்த குச்சி கொளுத்திங்கிறது. சில பேர் குச்சி கொளுத்துனாங்கன்னா அந்த குச்சி கூட எரியாது. ஆனா நான் கொளுத்துனேன்னா குடிசையா எரியும். இல்ல, எல்லாரும் படிச்சு பட்டம் வாங்குவாங்க, நீங்க பத்த வச்சே பட்டம் வாங்குறீங்க. பரவாயில்ல. வந்த விஷயம், வர 18ஆம் தேதி எங்க ஜாதி சார்பா ஒரு பேரணி நடத்த போறோம். அதுக்கு போலீஸ் பர்மிஷன் வேணும். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஓ தாராளமா. எங்க ஜாதிக்காரர்களுக்கு அனுசரணையா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆளா பார்த்து போடுங்கன்னு மந்திரிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவரு உங்களுக்கு போஸ்டிங் போட்டு இங்க அனுப்பிச்சிட்டாரு. தம்பி, அப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். உங்க ஊர்வத்துல கல் எறிறது, கண்ணாடி உடைக்கிறது, பஸ்ஸை கொளுத்துறது, மரத்தை வெட்டுறது, முடிஞ்சா மனுஷனையே வெட்டுறது, இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காதுன்னு இந்த லெட்டர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அது எப்படி தம்பி? பஸ் மறியல், கல்விச்ச 4 பேர் காயம், துப்பாக்கி சூட்ல 10 பேர் பாலே, இப்படி பரபரப்பான செய்தி வந்தா தானே எங்க ஜாதி பத்தி ஊர் உலகம் தெரியும். பஸ் எரிச்சு 10 பேரை சுட்டு உங்க ஜாதிக்கு பேர் வரணும்னா அது நான் இந்த சீட்ல இருக்க வரைக்கும் நடக்காது. தம்பி, என் பவர் உனக்கு தெரியாது. உண்மையான காக்கி சட்டக்காரன் எவன் பவருக்கும் பயப்பட மாட்டான், நீங்க கொடுக்கிற கவருக்கும் மயங்க மாட்டான். அப்ப உங்க ஜாதிக்கு அப்படிதான். எதியா ஜாதி? என் ஜாதி என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே. நான் காக்கி சட்ட ஜாதி. நான் உங்களை மாதிரி ஒரு நாள் இல்ல, 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்ணா போதும். இந்த ஊர்ல எவன் கழுத்துலயும் தங்கம் இருக்காது, எவன் சட்டையிலையும் பாக்கெட் இருக்காது, மொத்தத்துல எவளுக்கும் கற்பே இருக்காது. போதுமா? புதுசா காக்கி சட்டை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அதான் இந்த சீட்ல உட்கார்ந்த உடனே இவ்வளவு துள்ளுறீங்க. உங்களை இந்த சீட்ல இருந்து கிளப்புறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ராமசாமி, இன்னொரு தடவை ஐயான்னு சொல்லிட்டு இந்த அலைஸ் பாண்டிய பக்கம் வந்த முட்டிக்கு கீழே இல்ல நெஞ்சிலே சுற்றுவேன். போயிடு. நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், 5:30க்குள்ள வண்டி. என்கிட்டயே செக்ஸ் புத்தகம் கேட்டவன் தானடா நீ? ஏய், எங்க அம்மாவை எந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், நீ யாரா எங்க அம்மா பார்க்க? நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? பு 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 பு. நீயா எனக்கு அப்பன்? ஒரு நேஷனல் லீடருக்கு அப்பேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? டேய், என்னை ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்த்திருந்தேனா இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கெங்கயோ போயிருக்கும்டா. கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்லை கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? டேய், நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்ட கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன், சொல்றா. முதல் பொண்டாட்டிக்கு தாலி கட்டின இல்ல, அந்த பொண்டாட்டிக்கு முறை பிரகாரம் என்னை பெற்றிருந்தா கௌரவமா இருந்திருக்கும். 2வது பொண்டாட்டிக்கு தாலி கட்டின கட்டி இல்ல, அந்த பொண்டாட்டிக்காவது முறை பிரகாரம் பெற்றிருந்தா கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். தாலியே கட்டாத ஒரு பெண், ஒரு அவளை தாய், என் தாயடா, என் தாய். அவளை நீ என்ன பண்ண? என்னடா பண்ண? சிவனேன்னு வீட்டு வேலை பாத்துக்கிட்ட எங்க அம்மாவை ரிச்சா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பார்க்க வச்சு ரேப் பண்ணிருக்கேன். அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிடுவேன்? எப்படி கூப்பிடுவேன்? என் மூஞ்சில முடிக்காரா? என் மூஞ்சில ஏண்டா அடிக்கிற? போனா போகுது, பெத்த பிள்ளையாச்சேன்னு பார்த்தா வாடாங்கிற போடாங்கிற. என்னடா நினைச்சிட்டு இருக்கிற? மீசை பிடிச்சா முருக. நான் கசாப்பு கடையில வேலை பார்த்தவன்டா, வெட்டி கொண்டு போடுவான் படுவா.